சரி ரைட். அதிக கோவம் வருதா? ஆமாங்க, அதிக கோவங்க. நிலம் வாங்கணுன்ற ஆசைகள் இருக்கா அவங்களுக்கு? நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்ட்டு இருக்குங்க, ஆசைகள் இருக்குங்க. ஏதாவது நிறைவேறி இருக்கா? நிறைய இருக்குங்க. ரைட், ஓகே. சொல்லி அவங்க அதே மனசுல போட்டு சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடிக்கு. கரெக்ட். வீடு ஆல்ட்ரேஷன். ஓகே, நியாயம், தர்மம், நீதி அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கு, அந்த குணங்கள்லாம் வந்து இருக்கு. ஓகே, அதே ராகு புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் போகும்போது பண இழப்புகளை வந்து உருவாக்குவார்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வேலைக்கு போகிறாங்களா? இல்லைங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு. சரி ரைட். இப்போ வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி என்பது தங்கம், பணம், இது ரெண்டையும் வந்து எடுத்துக்குவோங்க. இப்போ அவங்க கையில் வந்து எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது, எத்தனை பவுன் நகை வச்சுருக்காங்க? ஐயா, அவங்க எதுவுமே அது பொதுவாக அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பணம் சம்மந்த விஷயம், நெகை சம்மந்த விஷயம் எதுவுமே இப்போ அவங்க கையாளுறதில்ல. கையாளுறது இல்லையா? இல்லையா? இல்லைங்க, கையாளுறதில்ல. அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ நானே தான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் பேங்க் போகிறது, நம்ம பணம் எடுக்கிறது, பணம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, நகை எடுத்துகிட்டு போகிறது, நகை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, எல்லா வேலையும் நம்ம என்னுடைய வேலைங்க. அவங்க எதுவும் அதில் ஈடுபாடு இல்லை. எது ஈடுபாடுகள் இல்லை? ஆ, இல்லைங்க. ஓகே. இப்போ ராகு தசை எப்போ ஆரம்பமாச்சு? இப்போ 17 வருஷம் ஆகுதுங்கய்யா. ராகு தசை முடிகிற தடவைக்கு வந்தீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து ஏதோ தன இழப்புகளை சந்திச்சிருக்காங்களா? லோன் வாங்கியோ அல்லது வந்து நகை வந்து அடகு வச்சோ, நகையை தொலைச்சோ, பணத்தை தொலைச்சோ, வேற யாருக்காவது ஜாமீன் போட்டோ, இடையில நின்னோ, இந்த மாதிரி பண பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்களா? மாட்டிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்து கொடுத்தாங்க? இவங்க கையெழுத்து போட்டு. இவங்க கையெழுத்து போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. சரி. ஆமா, இவங்க கொடுத்துருக்காங்க. அதுல பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வந்திருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சதா? என்ன ஒரே ஓகேஜி தான்? எங்க 2-3 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம சொன்ன பலன் அங்க நடந்திருக்கா, நடக்கலையா? நடந்திருக்கு. நடந்தது அப்படின்னா கை தட்டணும். சும்மா வந்து நடந்திருக்கு, சரியா இருக்குது, இதுவா வந்து வகுப்புல உட்கார்றது. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா ஆயில்யம் கேட்டேன். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிறருடன் கருத்து வேறுபாடுகள், பிறர்னா எல்லா உறவுகளிடையும் குடும்பத்தில் வெளியில் இருக்கிறவங்க எல்லாருடனும் வந்து கருத்து வேறுபாடு என்பது உருவாகணும் எடுத்துக்கணும். நம்ம புரிஞ்சுதா? இப்போ பணம் வந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கு, கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து எந்த கிரகம்? அந்த கையெழுத்து தான் இங்க இருக்குது, ஆயிலையும் கேட்டு. புரியுதா? இவங்க கையெழுத்து போட்டு பண பிரச்சனைகள் போய் மாட்டாங்க. அப்ப வேலை பார்த்துருக்கா இல்லையா? சரி. இப்ப அடுத்தது திருமண வாழ்க்கைக்கு இது வந்து நெகட்டிவான ஜாதகம் நம்ம வந்து முடிவு பண்ணிருக்கோம். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு உண்டான பலன் என்பது தனி மனித ஜாதகத்தை சார்ந்தது இல்லை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் வந்து திருமண வாழ்க்கை. ஓகேவா இல்லையா? அப்ப இந்த ஜாதகம் வந்து திருமண வாழ்க்கைக்கு நெகட்டிவா தான் இருக்கு. இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆணுடைய ஜாதகம் திருமண வாழ்க்கைக்கு பாசிட்டிவா இருந்தா பெருசா பிரச்சனைகள் வந்து வெடிக்காது. புரியுதா? பெருசா வந்து பிரச்சனைகள் வந்து வெடிக்காது. சப்போஸ் அவர் ஜாதகமும் திருமண வாழ்க்கைக்கு வந்து நெகட்டிவா இருக்கு, இந்த பொண்ணு ஜாதகமும் திருமண வாழ்க்கைக்கு நெகட்டிவா இருக்கு, இப்ப என்ன நடக்கும்? அடிக்கடி சண்டை வரும், பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உருவாகும். ஓகேவா? சரி. இப்ப இந்த பொண்ணு வந்து செவ்வாய் வந்து யோகி, செவ்வாய் ராகுவுடன் வரும்போது அதிக கோபம் என்பது ஏற்படும் சொல்லியாச்சு. பலன் சொல்லியிருக்குமா? சரி. இவங்க வீட்டுக்காரர் வந்து, உன் பேர் என்னப்பா? முனுசாமி. முனுசாமி ஜாதகத்துல யார் யோகி, யார் யார் கருணாநாதன்? உபயோகி சந்திரன், கருணாநாதன் சுக்கிரன்.
ரைட். இப்ப கேது வந்து யோகி, சந்திரன் உபயோகி, சுக்கிரன் வந்து கரணநாதன். இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இந்த ஆணுடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சொல்லலாம். ஆ ம் அறிவுடையவரா இருப்பாரு, நல்ல ஆன்மீக சிந்தனையுள்ளவரா இருப்பாரு, ஆ மரியாதையுள்ளவரா இருப்பாரு, ஆ நல்ல உணவு பழக்கமுடையவரா இருப்பாரு, சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பாரு, பெண்களை அனுசரிச்சு போவாரு. சரி, ஓகே. வேற யாராவது சொல்லுங்க. கேது யோகி, சந்திரன் உபயோகி, சுக்கிரன் கரணநாதன். ஐயா நமஸ்காரம் ஐயா. ஆ சுக்கிரன் கர்ணநாதனா இருக்கிறதுனால சுகபோக வாழ்க்கை இருக்கும், ஆடம்பரமாக இருப்பார்கள். கேது யோகின்றதுனால ஆன்மீகத்திலையும் நுண்ணறிவிலையும் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாரு. சந்திரனும் உபயோகியா இருக்கிறதுனால ரொம்ப சாந்தமான குணமாவும் இருப்பாரு. எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற தன்மை. ஒருத்தர் எதிர ஒய்ஃபே சண்டை போட்டா கூட இவர் அடங்கி போயிடுவார், அந்த மாதிரி இருப்பாரு. சரி, ஓகே. ரெண்டு பேருமே நல்லா தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து கேதுனுடைய குணமே என்னன்னா பொறுமை, நிதானம். அதான் சித்தர்களுடைய வழியே, அவர்களுடைய வழிகளே வந்து அதுதான், பொறுமையும் நிதானமும். எப்பொழுதும் மனதை வந்து தெளிவாக வச்சுக்குவாங்க. புரியுதா? இவர் வந்து இந்த அம்மா வந்து கோவப்படுது, இவர் வந்து பொறுமையை நிதானமா இருக்காரு. ஓகேவா? இப்ப என்ன நடக்கும்? ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? வராதுங்க குருஜி, சண்டை வராது. ரைட், வெரி குட். இப்ப அடுத்தது, இந்த ஜாதகத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலம் மூணுலயே வந்து ராகு போகும்போது நெகட்டிவ். இங்க வந்தீங்க அப்படின்னா அதே கோச்சார ராகு அஸ்வினி மகம் மூலத்துல போகும்போது இவருக்கு வந்து பாசிட்டிவ். கோச்சார ராகு அஸ்வினி மகம் மூலத்துல போனா இவங்களுக்கு அதே தான், அவருக்கு அதே தான். மாறுமா? மாறாதுல்ல. அப்ப இவங்களுக்கு அறிவு கெட்டு போவோம், நிதானம் கெட்டு போவோம். இவருக்கு கெட்டு போகாது, இவர்கிட்ட கெட்டு போகாது, இந்த மாவட்ட தான் கெட்டு போகும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணையும் போது என்ன நடக்கும்? அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். இவங்க தப்பு பண்ணுவாங்க, அவர் சரி பண்ணுவார். இவங்க தப்பு பண்ணுவாங்க, அவர் சரி பண்ணுவார். புரிஞ்சதா இல்லையா? ரெண்டு புரிஞ்சதுதான் வந்தது. மீதியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சொல்லணும். புரிஞ்சதுன்னா சூப்பர் ஐயா. இப்ப அடுத்தது வந்து என்னன்னாக்க, இங்க நம்ம என்ன சொன்னோம்? சுக்கிரன் ராகு இது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒரு எதிரான விஷயம். அந்த இடத்துல என்ன பாயிண்ட் சொன்னா அப்படின்னா, பலதார திருமண அமைப்பு அல்லது மது மாது சூது போன்ற பழக்கங்கள் அல்லது ஊர்ல வந்து அதிகமா சுத்துறது அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து ராகு, கோச்சார ராகு வந்து போறாரு பரணி பூரம் புராணத்துல, பரணி பூரம் பூராடத்துல போறாரு கோச்சார ராகு. இவருக்கு வந்து பாசிட்டிவ், அந்த அம்மாக்கு வந்து, அந்த அம்மாக்கு யாரு? அந்த அம்மாக்கும் பாசிட்டிவ் தான், இவருக்கும் பாசிட்டிவ் தான். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சேர்த்து என்ன ஆகும்? பிளஸ். என்ன பிளஸ்? தேவையான ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்தலாம், தேவையான ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம்,
தேவைன்னா 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாம், தேவைன்னா எக்ஸெட்ரா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா ஜி. ஓகே. அப்போ அங்கே பிரச்சனை வெடிக்குமா? வராது. பிரச்சனையே வராது. இதுதான் ஒரிஜினல் திருமண பொருத்தம். இப்படிதான் பார்க்கணும். சூப்பர் சூப்பர் ஜி. கை தட்டுங்கப்பா, என்னப்பா பண்றீங்க? அருமை அருமை ஐயா, அருமை ஐயா. அப்போ வந்து என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற மைனஸ் வந்து இன்னொரு ஜாதகத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தால் அதுதான் மிக சிறந்த திருமண வாழ்க்கை.